நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பாடுகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன நம்முடைய வாயில் என்ன இருக்கணுமா? துதியும் நாள்தோறும் மகத்துவத்தால் நம்முடைய வாய் என்ன செய்யணுமா? நிறைந்திருக்கணும். நம்முடைய வாய் என்ன செய்யுது? ஒரு சில நேரங்களில் துக்கத்தில் நிறைஞ்சிருக்கிறது, உலகப்பரமான காரியங்கள் நிறைஞ்சிருக்கிறது, அவிவிசுவாசமான காரியங்கள் நிறைஞ்சிருக்கிறது, தேவையில்லாத வீண் பேச்சுகள் காரியங்களை நிறைந்திருக்கிறது, தேவையில்லாத அவதூறு வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம வாய் நிறைந்திருக்கிறது, அடுத்தவர்கள் காரியத்தை பேசுவதில் நம்முடைய வாய் நிறைந்திருக்கிறது, அடுத்த குடும்பத்து கதையை பேசுவதில் நம்முடைய வாய் நிறைந்திருக்கிறது. ஆனால் நம்ம வாய் எதில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உங்களுடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்படி இருக்கும்போது இங்கே இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். உங்கள் வாய் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியிலையும் கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி வருவதிலையும் அவர் துதி சோத்திரத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா, அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் என்ன செய்வார்? இருப்பார். பெரிய வயசான பிற்பாடு நம்மளை என்ன செய்ய மாட்டார்? இந்த உலகத்தில் வயசானவங்கள பூரா என்ன செஞ்சுருவாங்க? பிள்ளைகளே தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார்.